வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 6க்குள் செல்லலாமா நண்பர்களே? எங்கப்பா இருக்க என்று அலைபேசியில் உஷா திகழ்மதியிடம் பேசி அவள் வந்து கொண்டிருப்பதை கேட்டு, சரி ஓகே, நான் பார்க் சாட்டில் இருக்கிற ஸ்டோன் பெஞ்சில் இருக்கேன், அங்கே வந்துடு, இன்னும் அவங்க வரல என்று கூறி வைத்தாள். தனக்கு பின்னாடி பலார் என அடி விழும் சத்தம் கேட்டு உஷா திரும்பி பார்க்க, நண்பர்கள் போல ஒருவனை மற்றவன் அடிக்கிறான் என நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு சில அடி தூரம். அடி வாங்கியது புகழ்வேந்தன் கொடுத்தவன் ஆரியன் என்பதை அவள் அறியவில்லை. ஆர்யா என கன்னம் தாங்கி புகழ் அதிர்ந்திருக்க, என் லைஃப் உனக்கு அவ்வளோ விளையாட்டா போச்சா என்று இன்னும் கோபமாய் கேட்டான் ஆரியன். இங்கு வரும் வரையில் கூட விஷயத்தை சொல்லாமல் வந்த பின் புகழ் மெதுவாய் நடக்க இருப்பதை சொல்ல ஆரியனுக்கு கோபத்தை தாண்டி ஆத்திரம். உனக்காக தான்டா, மாமா வேற பொண்ணு பார்த்துட்டா என அப்போதும் ஆரியனை சமாதானப்படுத்ததான் நினைத்தான் புகழ். பேசாத, பேசின ராஸ்கல் என்றவனின் அந்த அளவு கோபத்தை எதிர்பார்க்கவில்லை புகழ். அறிவிருக்கா உனக்கு? பணத்துக்காக ஒரு குடும்பத்துக்குள்ளே நடிக்க வர்றானா அவள் எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கணும்? நான் கேட்டேன்னா உன்கிட்ட, ஏண்டா என் அப்பா காலில் விழுந்து அவரை நான் சமாளிக்கிறேன், இல்லையா ஊரை விட்டு உலகத்தை விட்டே போயிடுவேன்னு மிரட்டி சமாளிக்கிறேன். வேற வழியே இல்லையா? ஏண்டா இப்படி பண்ணுற? என்கிட்ட சொல்லவாச்சும் செஞ்சியா நீ என அத்தனை கோபமாய் ஆரியன் கேட்க, எப்படியும் ஆரியனை சமாளித்திடலாம் என நினைத்து வந்த புகழ் தான் கலங்கி நின்றான் இங்கே. அதுவரை அவர்கள் பேச்சை வேடிக்கையாய் பார்த்து நின்ற உஷாவிற்கு அப்பொழுதுதான் அவர்கள் பேசுவது புரிந்தது. அவர்களை தான் பார்க்க வந்திருக்கிறோம் என்பதே ஆரியனின் பேச்சில்தான் உணர்ந்தாள். என் ஹஸ்பண்ட் உனக்கு வந்ததும் கால் பண்ணுவாங்க உஷா என ஸ்வேதா சொல்லி இருக்க, இன்னும் அவர்கள் வரவில்லை என நினைத்திருந்தவள் அவர்கள் பேச்சு மொத்தத்தையும் கேட்டு புரிந்தது பாதி. புரிந்தவரையில் இது ஒருவன் மட்டும் எடுத்த முடிவு, அதில் மற்றவனுக்கு விருப்பம் இல்லை என தெரிந்தாலும் இப்பொழுது திகழ்மதி பணத்திற்கு என்ன செய்ய என்று யோசனை சென்றுவிட மீண்டும் அவர்களை பார்த்தாள். ஆர்யா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. நிஜமா உனக்காக, உன் நல்லதுக்காக தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணினேன். உனக்கு தேவையான டைம் கிடைக்கும்டா புகழ் சொல்ல, ஓ அப்போ அதுக்கப்புறம் நடிக்க வரவளை என்ன பண்ண? அவன் நிஜமாவே என் புருஷன் இவன்தான் நின்றுட்டா? ஏண்டா அவ்வளோ எல்லாம் யோசிக்கிற? நல்லதா யோசியேன், நடந்துட்டா என்று மட்டும் கேட்ட பதிலில்லை புகழிடம். உன்னை இவ்வளவு மோசமா நான் நினைக்கவே இல்லை நீ என்று கோபமாய் பேசிக்கொண்டிருந்த ஆரியனின் பேச்சு மஞ்சள் புடவையில் தங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த பெண்ணை பார்த்ததும் தடைப்பட்டது. வந்தவள் அவர்களை தாண்டி அமர்ந்திருந்த உஷா அருகில் சென்று நிற்க, இன்னும் உஷாவின் பார்வை ஆண்கள் இருவரிடம்தான். அதையும் அப்பொழுதுதான் கவனித்திருந்தார் புகழ் ஆரியன் இருவரும். என்ன உஷா, கால் வந்துச்சா என்று திகழ்மதி கேட்க, என்று தலையசைத்தவள் திகழ்மதியை அழைத்து கொண்டு ஆரியனின் முன் சென்று நின்றாள். ஆரியன் பார்வையை தொடர்ந்து புகழும் அங்கே பார்த்திருந்தவன் அவர்கள் தங்களை நோக்கி வர கண்டு சிறு சங்கடமாய் பார்த்து வைத்தான். உஷாவின் பார்வையே அவர்கள் பேச்சை கேட்டிருப்பதாய் சொல்ல, தங்களுக்கு அருகில் வந்து நின்றதிலேயே புரிந்து கொண்டான். இருவரில் ஒன்று தன் மனைவியின் தோழி என்றும் மற்றவள்தான் நடிக்க கேட்ட பெண் என்றும். ஆனாலும் இன்னும் இருவரில் யார் அந்த பெண் என்று தெரியாமல் அவன் பார்க்க, சார், நான் உஷா, ஸ்வேதா ஃப்ரெண்ட், இது மதி, நீங்கள் கேட்ட இல்லை உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்ட் நடிக்க கேட்ட பொண்ணு என்று ஆர்யானிடம் உஷா சொல்ல, எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், நான் புகழ் ஸ்வேதா ஹஸ்பண்ட், ஐம் சாரி என்று தான் ஆரம்பிக்கவே செய்தான் புகழ். உஷா முகத்தில் சுத்தமாய் புன்னகை இல்லை என்றாலும் பரவாயில்லை, இலகுத்தன்மையே இல்லாமல் இறுக்கமாக இருக்க புகழ் பேச ஆரம்பித்தான். நான் கெஸ் பண்ணினேன் சார் என்று புகழிடம் கூறிய உஷா, உங்களுக்கு வைஃபாக நடிக்க ஒரு பொண்ணு தேவை, அதுக்கு எவ்வளவோ ரீசன் இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் அப்படி நடிக்கிற ஒத்துக்கிற பொண்ணுக்கும் 1008 பிரச்சனையும் காரணங்களும் இருக்கலாம். அதுக்காக என்னென்னு தெரியாமலே நீங்கள் எப்படி அவ்வளவு பேசலாம்? ஏன் அப்படி வர்ற பொண்ணு கண்டிப்பாக கெட்டவளாக தான் இருக்கணுமா என்று கேட்க, இன்னும் ஆரியன் பதில் கூற முனையவில்லை. சிஸ்டர் ப்ளீஸ் என்று சமாதானமாய் வந்தது என்னவோ புகழ்தான். உஷா பேசிய அனைத்தும் தனக்கும் பொருந்துமே, தானும் முதலில் அப்படித்தானே கோபம் கொண்டோம் என்பதை போல பார்த்திருந்த திகழ்மதிக்கு அங்கு நடந்ததை ஓரளவு அனுமானிக்க முடிந்தது. இது என்னோட மிஸ்டேக், நான் தான் ஆர்யா கிட்ட எதுவும் சொல்லாமல் கூட்டிட்டு வந்துட்டேன், அதனால தான் அப்படி பேசிட்டான்.
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் புகழ் சொல்ல, எனவே அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பின்ன இதில் பேச எதுவும் இல்லையே என்று உஷா சொல்லவும் தான் புரியாமல் பார்த்தாள் திகழ்மதி. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க மட்டும்தான் நடிக்கிற தொழிலில் இருக்காங்கன்னு உங்கள் பேச்சை என்னால் ஏற்றுக்கவே முடியாது சார். மதியுமே உங்களை மாதிரி தான் முதல்ல கோபப்பட்டா. அவளுக்கும் இதில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. என்னை எவ்வளவு கோபமாக கேட்டா என்று சொல்ல வேண்டாம் என்பதைப் போல உஷாவின் கைகளை பிடித்து தலையை அசைத்தாள் திகழ்மதி. ஆனா விதி அவளோட நேரம் என்றும் உஷா சொல்லியவள், சாரி மதி, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல என்று திகழ்மதியிடம் சொல்ல புகழுக்கு என்ன சொல்வதென தெரியாமல் விழித்தான். தன்னால் தானே இவ்வளவும், அனைத்துக்கும் சரி, ஆனால் இங்கு வருவதற்கு முன்பாவது ஆர்யாவிடம் பேசியிருக்க வேண்டும் என்று மிக தாமதமாய் உணர்ந்து புகழ் ஆர்யாவை பார்க்க, ரியல்லி வெரி சாரி என்று அப்பொழுதுதான் பேசவே ஆரம்பித்தான் ஆர்யா. புகழை பார்க்காமல், நான் பேசினதில் நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்கன்னு புரியுது, பட் நான் பேசினதும் தப்பில்லையே என்று கேட்க, டேய் என்று பதறி அழைத்த புகழுக்கு நிஜமாய் பயந்து வந்து எங்கே பிரச்சனையில் முடிந்து விடுமோ என்று. முன்ன பின்ன தெரியாத யாரையும் அவ்வளவு நம்பி வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போக முடியாதே என்றும் சொல்ல, ஆர்யா ப்ளீஸ் பிரச்சனை பண்ணாத என்றிருந்தான் புகழ். உஷா கோபமாய் ஏதோ சொல்ல வருவதைக் கண்டு, வெயிட், நான் தப்பா மீன் பண்ணலை, அப்படியும் இருக்காங்களேன்னு தான் சொன்னேன் என்று சொல்ல, இவன் வேற என்று தான் தோன்றியது புகழுக்கு. ஓகே, இப்போ எனக்கு புரியுது. ஸ்வேதா என் சிஸ்டர் மாதிரி தான். ஸ்வேதா ஃப்ரெண்ட்னு உங்களை நம்பி சொன்னதை நானும் ஸ்வேதாவை நம்பி இருக்கணும். இப்போ உங்களை நம்புகிறேன் என்றும் சொல்ல, மன்னிப்பை வார்த்தையாக கூட கேட்க பிடிக்காத ஜென்டில்மேன் தான் நீங்க என்று தானுமாய் நேரடியாய் கூறினாள் உஷா. நான் பேசினது தப்புன்னு தெரிஞ்சதால தான் முதலையே சாரி கேட்டேன். நீங்க கவனிக்கலை போல என்ற ஆரியன் இன்னும் இறங்கி வர புகழுக்கே ஆர்யாவின் பேச்சு புரியவில்லை. ஆர்யா கேள்வியாய் புகழ்வேந்தன் அழைக்க ஒரு நீண்ட பெருமூச்சை இழைத்து விட்டு கொண்டான் ஆர்யா. ஓகே, உன்னோட பிளானை ப்ரோசஸ் பண்ணலாம் என்று ஆர்யா கூற நம்பாமல் விழித்தாள் உஷா. கூடவே புகழும். என்ன பண்ணும், எனக்கு குழப்பம்தான். இவ்வளவு நடந்த பின்னாடி நீ வந்து என் அப்பா கிட்ட கான்ஃபிடென்ட்டாக உண்மையை சொல்கிறவன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ சுத்தமாக இல்லை ஆர்யா சொல்ல, புகழ் அதை எதிர்க்காமல் இருப்பதே அதுதான் உண்மை என்பதாய் இருந்தது. இனி நான் வீட்டில் உண்மையை பேசினாலும் கண்டிப்பாக இஷ்யூ தான் ஆகும். ஆனால் நிச்சயமாக என்னால் அவங்க பார்க்குற பொண்ணை என்றவன் அப்பொழுதுமே அவன் முடிவில் தெளிவாய்தான் இருந்தான். இவன் சரியில்லையே, இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்கான் என புகழ்வேந்தன் நினைத்து கொண்டிருக்க, தப்போ ரைட்டோ உன் ரூட்லேயே வரேன், இதை நாம் ப்ரொசீட் பண்ணலாம் என்று சொல்லி திகழ்மதியை பார்த்தான். அப்படி என்ன உண்மை, எதுக்காக இந்த ட்ராமா, அதுவும் இவ்வளவு பேச்சுக்கள் நடந்ததில் அப்படி என்ன நடந்திருக்கும்? மனைவியாய் ஒருத்தியை நடிக்க வைக்க வேண்டிய அளவில் என்ற வரை கேள்விகள் இப்பொழுது வரை இல்லாமல் இப்பொழுது புதிதாய் முளைக்கத் துவங்கியது திகழ்மதிக்கு. ஓவரா பண்ணாதடி மதி, நமக்கு இப்போ பணம் கண்டிப்பாக தேவை. நாளைக்கு ஆப்ரேஷன் நடந்தே ஆகணும். மாமாவின் நிலை கண்முன் வர மற்றவையெல்லாம் வேண்டாதவையானது அவளுக்கு. உங்க நேம்? திகழ்மதி சிந்தனையில் இருக்கும் பொழுதே ஆரியன் அழைத்திருக்க, திகழ்மதி என்றவள் எப்போ வரணும் இன்னும் சேர்த்தே கேட்டாள். ஆரியன் புகழை மறக்க, இவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, இன்னைக்கு ஈவினிங் வரை தான் இவனுக்கு டைம், இன்றைக்கே வந்தால் கூட ஓகே தான், எங்களை நீங்கள் நம்பலாம் என்றான் புகழ். இட்ஸ் ஓகே, நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க, நாளை மறுநாள் மார்னிங் இதே இடத்துக்கு வந்துடுங்க என்ற ஆரியன் அண்ட் என்ற நெற்றியும் ஓரம் நீவிக்கொண்டவன், கொஞ்ச நாள்னா அட்லீஸ்ட் ஒரு 1 month நீங்கள் அங்கே தங்கி மாதிரி இருக்கும். அம்மா, அப்பா, என் பாட்டி, நாங்கள் 4 பேர் தான் என்று தங்கள் விவரங்களை ஆரியன் தெரிவிக்க, கோவை ராமச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் இவங்க தான் என்றும் கூறியிருந்தான் புகழ். அதில் உஷாவும் திகழ்மதியும் பார்த்து கொள்ள உஷாவின் உதட்டோரம் சிறு புன்னகை. இந்த கதை தொடரும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.